ஒரு 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 குழந்தை வளரும் போது எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிற நிர்ணயிக்கிறது தான் அந்த அமிக்தலா. இப்போ ஒரு குழந்தைய நம்ம கையில் வச்சுருக்கோம், திடீர்னு ஒரு கிளாப் பண்ணுறீங்க, குழந்தை அப்படின்னு செய்யும், சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லை, டக்குன்னு தட்டுறோம் அப்படின்னு என்ன ஆகும், குழந்தை பயப்படும் இல்லையா? ஓகே. இப்போ நீங்கள் பயப்பட்டீங்களா? சின்ன குழந்தைங்க பயப்படுவாங்க, நீ நானும் பயப்படுறோம், பயப்பட மாட்டோம். இல்லை. ஏன் பயப்படலைன்னா இதெல்லாம் ஒரு த்ரெட்ஃபுல் ஸ்டிமுலை இல்லை அப்படிங்கிறது ஒரு நம்மளோட வளர்ச்சியில் அது ப்ரெடிக்ட் ஆயிட்டு. பட் ஆனால் திரும்பவும் இந்த அமிக்தலால ஒரு கெமிக்கல் குறைபாடுனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம முன்னாடி எதுக்கெல்லாம் பயப்படாமல் இருந்தோமோ அதுக்கெல்லாம் திரும்ப பயப்பட ஆரம்பிப்போம். இது என்ன தெரியுது அப்படின்னா நரம்பு மண்டலம் தான் எமோஷனையும் உள்ளடக்கி இருக்கு, சரிங்களா? ஆனால் அதோடைய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசப்படுது. சரி, அந்த அமிக்தலாங்கிறது வந்து நம்ம ஆர்கனா சார், இல்லை மூளையில் உள்ள ஒரு சின்ன பகுதி. ஓகே ஓகே. அது வந்து இந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணிக்கும். அது அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் மனநல நோய்கள் வருது. அது அஃபெக்ட் ஆனதுனால தான் மனநல. அது சொல்ல ஒரு பார்ட் மூளையுடைய ஒரு பாகத்தை வச்சு இந்த பாகம் அஃபெக்ட் ஆயிருக்கு அதனால எனக்கு டிப்ரெஷன் அப்படி சொல்ல முடியாது. 4-5 பாகங்கள் இணைஞ்சு தான் என்ன செய்யும், ஒரு எமோஷனல் சேஞ்சுக்கு காரணமாக அமையும்.